அக்கறைக்கு போய் சேர்ந்தாள். செந்தாமரை புஷ்பத்திலே சிவசங்கரியாள் குழந்தை தன்னை இளையாள் சர்காவல்லி ஏந்தி எடுத்தாளே. இருபுறமும் முத்தமிட்டாள். மாறி எடுப்பாளா மதிமுகத்தை முத்தமிட்டாள். என்ன முத்தமிட்ட குழந்தை தன்னை தமது முருகத்திலே போட்டுக்கொண்டு மறுபடியும் அவளோ நீந்தி வாராள். மறுபடியும் நீந்தி வாராள். மங்கை நல்லாள் இந்த சர்காவல்லி. மங்கை நல்லாள் சர்காவல்லி. இருந்தவளோ இக்கரைக்கு வந்து சேர்ந்தாள். கரையிலே குழந்தை தன்னை அமர்த்தி வைத்து ஸ்நானபானம் செய்வாளாம். தாருகா வல்லியாவள் ஆடி மாற்றோடு திருநாற்று காப்பணிந்தாள். ஈரநல்லோ துயில் களைந்து எலை சேர்ந்த பட்டுடுத்தி நனைந்த நல்லோ துயில் களைந்து நாகரத்னாதி பட்டுடுத்தி சேர்த்து மணல் குமித்தாள். இங்க உண்டு ஆற்று மணல் குமித்தாள். அரணாலிங்கம் உண்டு பண்ணி அரண்பூஷை சிவபூஷை ஒரு பூஷைகள் எல்லாம் தன்னுடித்து கொண்டு போன தங்க செப்பு குடமதியிலே ஜலமெடுத்து எடுத்து வைத்து குளத்தை ஒரு எடுப்பதில் குழந்தை ஒரு எடுப்பதில் குணமுடனே வைத்துக் கொண்டு மாளிகைக்குள் வந்து சேர்ந்தாள். மாளிகைக்குள் வந்து சேர்ந்தாள். மாளிகைக்கு என்ன மங்கை நல்லாள் சர்காவல்லி. மங்கை நல்லாள் சர்காவல்லி. நமது கீழாம்பூர் ஆண்டவன் பகவானுடைய கிருபாவசத்தினால் அம்மை பராசக்தி ஆகிய பார்வதா தேவியானவள் குழந்தை ரூபமாக அவதரித்து சாரகாதேவி அந்த பிள்ளையோடு தமது மாளிகைக்குள்ளாக வந்து சேர்ந்தாள். சேர்ந்தவளோ தமது கணவன் இருக்கும் தவத்தின் மகிமையினால் கண்மணி பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதை கணவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுள்ள அந்த தாரகாவல்லி அதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறாள். என்ன ஒரு சேவகனை வரவழைத்து என்ன செய்தி சொல்லி அனுப்புவாளா. சேவகனே சேவகனே வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். என் கணவர் மன்னவரோ இருந்து தவம் செய்து வரும் தவசருக்கும் இடம் தன்னிலே தானே நீயும் சென்றல்லவோ. குழந்தை கிடைத்த விவரம் சொல்லி குழந்தை கிடைத்த எமது கோமகனை அழைத்து வாடா. சொல்லி மணவாளனை அழைத்து வாடா என்று சொல்ல தார்காவல்லி. இதனை கேட்ட சேவகனோ ஓட்டம் நடையும் ஓடி வாரான். சேவகனோ அவசரமாய் அரண்மனை தன்னை விட்டு அருந்தவசு செய்து வரும் அரசனாம் தஷணரோ அவர் முன்னாலே வருவானா. வந்து ஒரு சேவகனோ தமது வாய் திறந்து ராசாவே ராசமன்ன ராசமன்ன
செய்த தவத்தினாலே நல்ல பலன், மகாதவம் செய்ததாலே மகளை வரம், பாரதவம் பாலகி வரம், கடந்தவங்கள் செய்ததாலே கண்மணி கிடைத்திருக்க கொடும் தவத்தை விட்டு உங்க குழந்தையை பார்க்க வாங்குவோம், பார்க்க பார்க்க வாங்கோ, பாரத்தவம் எட்டிறங்கி பாலகியை குழந்தை என்ற வார்த்தை கேட்டு உமகனாம் தட்சணரோ கொடுந்தவத்தை விட்டிறங்கி மகளை என்ற வார்த்தை கேட்டு மகோதமும் விட்டிறங்கி மடமடென்று ஓடிவாரான். சேவகனோ பின்னடக்க ராஜன் அவன் அப்படி முன்னும் பின்னும் நடை நடந்து முகம் அரண்மனைக்குள் வந்து சேர்ந்தான். இன்னும் நமது கிளம்பு நிறுத்தி சார்ந்த மாளிகைக்குள்ளாகவே வந்த மன்னவனான் தட்சண பிரதி நாயனானவன் தமதருமை மனைவியாகிய தாருகாவல்லியோடு குழந்தையை கண்டான், குதூகலம் கொண்டான். மதலையை கண்டான், மனமகிழ்ச்சி கொண்டான். பிள்ளையை கண்டான், பெருமகிழ்ச்சி கொண்டான். அப்பேற்பட்ட ஆனந்தம், குதூகலம், மனமகிழ்ச்சியின் காரணத்தினால் குழந்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை எல்லாம் பண்றாங்க. கொப்பில் எடுத்தார்கள், குழுப்பாட்டி எடுத்தார்கள், சேனை போட்டுகிறார், சிறு மஞ்சனை ஆட்டுகிறார், நீராட்டி தாராட்டி நல்ல பொட்டுகள் எல்லாம் போட்டாங்கோ. தாராட்டி ஓராட்டி தைதனப்பா ரமர்கள் எல்லாம் ஊட்டி அருமை மகளாம் கண்மணி பாலகிக்கு யாருடைய பேரை கொடுப்போம்னு சொல்லி அரசனும் தேவியாரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. திஷணனும் தாருகாவல்லியும். அப்போ திஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பெண்ணை தாருகாவல்லி, ஆண்டவன் அருளால் கிடைத்த இந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண்டவன் கொடுக்கலாம், இது பெண் குழந்தையாக வல்லவா இருக்கிறது. ஆகவே பெருமான் பக்கத்திலே அமர்ந்துள்ள பேரழகியாம் பார்வதா தேவனுடைய பெயரை குழந்தைக்கு பரமேஸ்வரி பரம்சோதி என்று பெயர் கொடுத்தாங்க. அந்த பரமேஸ்வரி பரம்சோதி என்ற பெயரானது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்வதி பார்வதினு கூப்பிட்டாங்க. வச்ச பேர் விளங்குறது கிடையாது இல்லையா? ஒரு பேர் வச்சா ஊருக்குள்ள 9 பேர் விளங்கு சகசம். துணை பேர்லாம் நாட்கள் அந்த காலத்திலும் கிடையாது, இந்த காலத்திலும் கிடையாது. அந்த ஊர்ல உண்டு, இந்த ஊர்ல உண்டு, இந்த ஊர்ல உண்டு, அந்த ஊர்ல உண்டு. ஆகையினாலே துணை பேர்லாம் நாட்கள் கிடையாது பாருங்க. அப்பேற்பட்ட பரஞ்சோதி பரமேஸ்வரி என்ற பெயரானது பார்வதி பார்வதி கூப்பிட்டாங்க. அப்பேற்பட்ட பார்வதா தேவியை தட்சணனும் தார்காவல்லியுமாக சேர்ந்து எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? பெண்ணே, எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் என் பெருமான் நினைக்கிறதுக்கு உடைத்த இந்த பிள்ளையை நாம எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இவள பூமியில விட்டோமானால் பூமியிலே என்று என்ன போல பொண்டோல மகளை புகழுடனே வளர்த்துவாரா, மகளை புகழுடனே வளர்த்துவாரா.
வயது 2 வயது மகளுக்கு உற்ற 3 வயது ஆச்சே 3 நல்லோ வயது தன்னில் மகளுக்கு முடியெடுத்து காதும் குத்தி கடுக்கன் போட்டார் மகளுக்கு கைக்கு தங்க காப்பும் போட்டார் அறையில் இட்டு மகளுக்கு அன்றாளி மேல்முருகும் 4வது வயது தன்னில் மகளோ நடந்தாடுவார் 5 வயதான போது 5 வயதான போது வயது ஆனபோது 5 வயதான போது அருமை மகள் பார்வதியை அழகு மகள் பார்வதியை அம்மாவான தாருகா வள்ளியமாக சேர்ந்து மகளுக்கு 5 வயதா சொல்லியா இவளை அறிவாளியாக்க வேண்டும் அறிவிலே அறிவாளியாக்க வேண்டும் கல்வியிலே கலை செல்வி பட்டத்தை வாங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு மகள் பார்வதியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க ஒண்ணு பின்ன அவளுக்கு படிப்பு வர கேட்க செய்யணும் அவ என்ன சாமானியப்பட்ட பதவியா தெய்வம் சொல்லுவா ஆகையினால அறிவு சும்மா கருகன்னு வளர்ந்துட்டு இருக்கு என்ன 5 வயதிலேயே அரசுபடி வகித்தாளாம் 7 வயதிலே எடுத்து ஓலை எல்லாம் சும்மா மலமலன்னு படித்தாளாம் 10-12 வயதுக்குள்ளாக பலவிதமான கலைத்திறன் படித்திருக்கின்றாள் இந்த பார்வதி என்னவெல்லாம் 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 பணங்கள் 64 இலக்கியங்கள் 96 தத்துவங்கள் 108 அகமங்கள் இதிகாச பாடத்தில் எல்லாம் படித்திருக்கிறாள் மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு சகலகலா பாடங்களையும் கற்றவராகிவிட்டாள் அப்படி படித்துக் கொண்டிருக்கிற போது பார்வதிக்கு 16 வயது சொன்னேன் அந்த 16 வயதில் பார்வதி பக்குவதி பெண்ணானாள் பருவ பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிறாள் எப்படி இருப்பாளையானால் அவள் நானும் பூ பூத்ததை போல் என்ன நாயகியாள் பூத்திருந்தாள் புத்தரை போல் மங்கையவள் புத்திருந்தாள் குண்டுமல்லி புத்தரை போல் கோதையவள் புத்திருந்தாள் ரோஜா மலர் புத்தரை போல் ரோஜா மலர் அந்த ரோகிணியாள் புத்திருந்தாள் என்ன ரோகிணியை புத்திருந்தாள் மாடார் மல்லி பூத்தனை வடிவழகி புத்திருந்தாள் வாழைப்பூ புத்தனை போல் வருஷையுடன் புத்திருந்தாள் கனகாம்பரம் புத்தனை போல் கடவுள் தேவி புத்திருந்தாள் மாம்பு புத்தனை போல் மாம்பு மகையவள் புத்திருந்தாள் இந்த மலர் மகள் புத்திருந்தாள் விமலன் தேவி புத்திருந்தாள் மலர் புத்தரை போல் கிருபையுடன் புத்திருந்தாள்
சூரியகாந்தி புத்தரை போல சுந்தரியாள் புத்திருந்தாள் அரியாதம் புத்தரை போலாள் புத்திருந்தாள் தென்னம்பு புத்தரை போல தட்சணன் மகள் புத்திருந்தாள் என்னை இழுப்பப்பு புத்தரை போல இழுப்பப்பு 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 ஈஸ்வரியாள் புத்திருந்தாள் என்னை ஈஸ்வரியாள் புத்திருந்தாள் நமது கீழாம்பூர் நகர 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி பருவ பெண்ணாகி இருந்த போது படை மன்னர்கள் தேசத்து ராயாக்கள் அத்துணைகள் ஒன்றாக சென்று பார்வதியை திரண்டு பெண் கேட்டு வந்தவங்க எங்கிருந்தெல்லாம் வந்தாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு தேசமா 2 தேசமா 56 தேசத்திலிருந்தும் அணி அணியாய் திரண்டு பெண் கேட்டு வந்தவங்க. எங்கிருந்தெல்லாம் ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரம், சேலம், கொங்கு, வங்காளம், குந்த, மகதம், சீனம், குச்சர, மராணம், ஆலயம், கர்நாடகம், துளுவம், துலுக்கானம், துருகம், அவந்தி தேசம், வடமோடி, சிந்து, பஞ்சாலம், ஜோனகம், தில்லி, நிடலம், கேகயம், சௌராஷ்டிர வங்கம், முதலை, கண்ணோசி, காம்போரி, காம்பீர, நேபாளம், கங்கலா, உத்தரதேசம், உகாந்திர தேசம், சலலிங்கம், சலலிங்கராட்சியம், பப்ரதேசம், மல்லதேசம், ரெண்டராட்சியம், ரெண்டு கோசலாபுரி, சேதுராட்சியம், அனந்தபுரி, அஸ்தனாபுரி, குச்சிரிய தேசம், மத்திய தேசம், மயாபுரி, விருத்தபுரி, சாமந்தபுரி, ஷர்கோளம், வைகாசுபரி, காவிந்தராட்சியம், கொல்லாபுரி தேசம், பஞ்சகராட்சியம், ஆண்டவ தேசம், முதலாபுரி, வீரகேரளம் முதல் கொண்டு ஒருத்தர் பாக்கி இல்லாம வந்தவங்க ஒண்ணு பெண்ணு கேட்டு வந்தாங்க. கேட்டு வந்த மாப்பிள்ளை யாருக்காவது ஒருவனுக்கு பொருத்தம் இருக்க கூடாதா? யாருக்குமே பொருத்தம் இல்லாம போயிட்டான்னு. அப்படி பொருத்தம் இல்லாமல் போகக்கூடிய காரணம் என்ன? பார்வதியை மனமுடிக்க யாரால முடியும்? முடியாது பாருங்க. யாருக்காவது பொருத்தம் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? யாருக்குமே பொருத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாள். பார்த்தான் தட்சணன். ஐயோ, தன்னுடைய மகளுக்கு கணவனே கிடைக்க மாட்டானா? மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? கல்யாணமே ஆகாத கன்னிப்பெண்ணாக இருந்துடுவாள் போல் இருக்கிறது என்ற கவலை கொண்டு மனத்தோடு இருந்தானாம் தட்சணன். அப்போ மந்திரி வருகிறார். மன்னா, அரசு எனக்கு ஒரு யோசனை தோன்றது, சொல்லட்டுமா? அதாவது நாம கேட்டு வர்ற மாப்பிள்ளை எவனுமே பொருத்தம் இல்லாம போய் கொண்டிருக்கிறார். நாம கேட்டு போவோமா என்றான் தட்சணன். என்றால் மந்திரி. அப்போ தட்சணன் சொல்லுகிறார், மந்திரி அது அவ்வளவு நல்லதாக எனக்கு தெரியவில்லை. நாமளா போய் மாப்பிள்ளையை தேடி பிடிக்க வேண்டாம், வேற யோசனை பண்ணுவோம். ஏதாச்சும் சொல்லு சொன்னா. அப்ப மந்திரி ஏற்கனவே ராஜாவிட மந்திரிக்கு யோசனை அதிகம் உண்டு இல்லையா? உஷாத்திரமா இருப்பா இல்லையா? யோசனைய பலை கட்டிக்காம இருப்பா இல்லையா? அவன் சரியான ஒரு யோசனை சொன்னான். மன்னா, இன்னொரு யோசனை தோன்றது, சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நாமளா கேட்டு வர்ற மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இல்லாம இருக்கிறார், என்ன கேட்டு போக வேண்டாம் சொல்றீங்க. நமது தேசத்து ராஜாக்கள் அத்துணைமைகளையும் அரமனைக்குள்ளாக வரவழைக்க செய்து அத்துணைமைகளை அரமனைக்குள்ளாக அமர வைத்து நம்ம பட்டத்து ஆணை இருக்கு இல்லையா? பட்டத்து ஆணை, பட்டத்து ஆணையை துடுக்கையே ஒரு மாணிக்க மலையை கொடுத்து ஆகாயத்தை எழுத சொல்ல வேண்டும். அப்படி ஆகாயத்தை இருந்தோன்னா அந்த ஆகாயத்தை எறியக்கூடிய மாலை யாருடைய கழுத்தை விழுகிறதோ அவர்கள் தான் தன்னுடைய மகளுக்கு மணவாளர். இந்த நிபந்தனையில ஒரு சின்ன கட்டுப்பாடு உள்ளது. என்ன தெரியுமா? நாம ஓலை அனுப்பும் போது ஒரு வார்த்தை அனுப்ப முடியும். இதுல வாலிபர்களும் வருவாங்க, வயசாளிகளும் வருவாங்க. வாலிபர்களிடத்தில் விழுந்தா மாப்பிள்ளை, வயசாளிகளத்தில் விழுந்தா மாப்பிள்ளை சொல்லக்கூடாது. யார்களிடத்தில் விழுந்தாலும் விழுந்தது விழுந்ததுதான். இந்த நிபந்தனைக்கு மட்டும் மகளிடத்தை சொல்லி சம்மதத்தை வாங்கணும்னு சொன்னான் மந்திரி. உமது யோசனை சரியான யோசனை. ஏன் தெரியுமா? நாமளா ஒருத்தர் கொடுத்தோம்னா இவரு கொடுத்தா அவருக்கு கோவம் வரும், அவரு கொடுத்தா இவரு கோவம் வரும். இதெல்லாம் வேணுமா? வேண்டாம். அதுல எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா சரிபட்டு வராது. வேண்டாம், விட்டுருவோம். என்ன தெரியுமா? இப்போ நீ சொன்ன பிரகாரமே செய்வோம். ஒருத்தருக்கு பாய்க்கலாம் ஓலம் செய்யும். நான் மகளிடத்தில் சமூகத்தை வாங்கிட்டு வரேன். எந்த மகளுக்கு முன்னாடி வந்தான் மன்னவன் தசபதி ராஜர். மகளே, மகளே,
நாங்க இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்து முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு உனக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டான்னு சொல்லி கேட்டான். எப்பா எப்பா எப்போ உங்க வார்த்தைக்கு எப்பாவே நான் மறுப்பு கொடுப்பேன். அப்பா உங்க சித்தம் நடப்பேன் என்ற அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மகள் அதை ஆமோதித்தாள். உடனே தட்சனுக்கு ஒரு யோசனை போச்சு. நாம மாலை விழுந்ததுக்கு அப்புறம் அதை செய்யறது இதை செய்யறது பந்தல போடுறது இதெல்லாம் இருக்க கூடாது. முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் செய்ய வச்சோம். மாலை விழுந்த உடனே கல்யாணத்தை நடத்தணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பந்தி போஷணம் வைக்கணும் என்ற எண்ணத்தை எண்ணி அவ்வளவு காரியம் செய்துட்டு இருக்கிறான். பந்தல போட்டானே பந்தல் லட்சுமா உங்ககிட்ட வந்து எங்கிட்ட வந்துடா யார் வீட்டு வந்தா தட்சிணாதி மகள் பார்வதி பந்தல் கல்யாணம் பண்ண பாருங்க. அவ்வளவு பிரமாணமா பந்தல் போட்டிருக்கான். அப்புறமா ராஜாக்களுக்கு எல்லாம் ஓலை அனுப்பிச்சு இல்லையா? ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொன்னா சும்மா வருவாங்களா? எப்படி எல்லாம் வருவாங்க. ஆனை இருப்பவங்க ஆணையில வருவாங்க, குதிரை வச்சிருக்கிறவங்க குதிரையில வருவாங்க, பல்லக்கு வச்சிருக்கிறவங்க பல்லக்கில் வருவாங்க, ஒட்டகம் இருக்கவங்க ஒட்டகத்தில் வருவாங்க. இன்னும் ஆனை குதிரை ஒட்டகம் பல்லக்கு ஒண்ணுமே இல்லைன்னா சக்கர வண்டியை வாடகைக்கு மட்டும் சொல்லுவாங்க. அப்படி வர்றப்போ இந்த ஆனை குதிரை ஒட்டகம் இதெல்லாம் வரும் இல்லையா? அதுகளுக்கு தீனி பொண்ணும் இல்லையா என்பதாக எண்ணி மலம்புல அறுத்து கொண்டு வந்து பெரிய பெரிய மலம்போல கொஞ்சம் வச்சிருக்கான். அதுகளுக்கு தீனி இந்த ஐயாக்களுக்கு சாப்பா பொண்ணு இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கோட்டை அரிசி 60 கோட்டை அரிசிக்கு சமையல் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஒரு கோட்டை அரிசிக்கு ஒரு தோசை பிள்ளை, ஒரு கோட்டை அரிசிக்கு ஒரு தோசை பிள்ளை. அதுக்கு ஏட்டு தோசை பிள்ளை யாரு தெரியுமா? நம்ம கந்தன் நம்பியார். அவதான் ஏட்டு தோசை பிள்ளை இன்னும் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 60 கோட்டை அரிசி சமையல் பண்ண என்ன ஆகும் அது அப்புறமா பார்ப்போம். உடனே ராஜாக்கள் ஓலை அனுப்பிச்சு வச்சா இல்லையா? அங்க என்ன போச்சுன்னு அந்த ஓலை கண்ட நேரத்தில் ஓலை கண்ட ஓடி வருவார்கள் ராஜாக்கள். ஒட்டகத்தில் உட்கார்ந்தாங்கோ பல்லக்கு இருப்பவங்க பல்லக்கிலே அமர்ந்தாங்கோ. அனைவருமே ஒன்று கூடி அரசன் தட்சணனின் அரண்மனைக்கு வரபோது அவங்க குல தெய்வத்தை அடிவன் நின்று வணங்குகிறார். எனது குலத்தேவாதையே, எனது மாமன் மகள் பார்வதியா மனைவியாக கிடைப்பாளானால் தெய்வமே உமக்கு திருமணிகளை கட்டி வைப்பேன் தெய்வமே. இன்னும் ஒரு ராஜனவன் அவனுடைய குலதெய்வத்தை அடிபணிந்து வேண்டுகிறான். எனது குலத்தேவதையே, என் மாமா மகள் பார்வதியாள் எனக்கு மனைவியாக கிடைப்பாளானால் கோயிலை நான் கட்டி வைப்பேன், கட்டி வைப்பேன் தெய்வமே. குடிமரத்தை நட்டி வைப்பேன் தெய்வமே.
இன்பமுடன் வருவாராம். வல்லதொரு ராஜாக்களை வரவேற்க வேண்டும் என்று தட்சண பிரதிராஜன் தலைவாசல் முன்னாலே தனித்து நின்று கொண்டு வாருங்கோ ராஜாக்களே, வாருங்கோ ராஜாக்களே, ராஜாக்களே வாருங்கோ ராஜா, வந்து உள்ளே அமருங்கோயா, அவருங்கோயா ஐயா, அவருங்கோயா. சொல்லி வாசலுக்கு முன்னால் நின்று அப்படி வரவேற்பு அளித்தார். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. நீங்க நிக்கிறீங்க என் கால்களுக்கு. உட்காருங்க ஐயா, ஐயா உட்காருங்க. யாரும் அந்த மாதிரி நீங்களே கால் எடுக்கும். உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா என்று ஒருத்தர் பாக்கி இல்லாம உட்கார சொன்னான். ராஜா சொல்றாருங்கிறதுக்காக யாரும் நட்டமா இருக்கல, எல்லாரும் அப்படி அப்படி உட்காந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? இட வசதி என்ன இல்லாம இருக்கிறது பாருங்க, எவ்வளவு இடம் இருக்கு. ராஜாக்களுக்கு தனி இடம், ராஜாட்சிகளுக்கு தனி இடம், ஆடவர்களுக்கு தனி இடம், தாய் குலங்களுக்கு தனி இடம். அப்படி எல்லாம் இடவசதிகள் ஏற்பாடு பண்ணி பிரமாணம் வச்சிருக்கிறான். அந்தந்த முறைப்படி அந்தந்த இடங்களில் அப்படி அப்படி அமர்ந்திருந்தாங்க. அப்படி அமர்ந்திருக்கிற போதுதான் ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய ஆணவத்தினாலே எங்கடா போன என் மகா ஆனை குளிப்பாட்டு கொண்டு வான்னு சொன்னான். உடனே ஆனமாவத்து யாரு என்ன, அவன் தான் நம்ம பழைய சந்தன சாட்டக்கார வெளியே பிறந்தான் இல்லையா, அவன் ஆணையை கொண்டு போய் ஜோர குளிப்பாட்டு கொண்டு வர்றான். மேனி மினிக்கு நாமம் சாத்தினான், நிற்கவில்லை நீரணிந்தான், வாளுக்கு வண்டயமும் வலதுகால் செஞ்சிலம்பும் ஜோர அலங்காரம் பண்ணி பந்தல்ல கொண்டு வந்து நிறுத்தினான். பின்ன ராஜா மாணிக்க மலையை தயாரா வச்சிருந்தார். அவருக்கு பாஷை தெரியாது இல்லையா, அனுமாவச்சா இந்த மாலையை கொண்டு போய் ஆனா துதுக்கையில பாஷையை சொல்லி கொடுன்னு சொன்னார். ஆனமாவத்தோன மாணிக்க மலையை கையிலே வாங்கினான். மலையானை அருகாமையிலே சென்றான். ஆன பாஷையை சொன்னான். ஆன பாஷையை சொல்லி அந்த மாணிக்க மலையை மலையான துதுக்கையில கொடுத்தான். மாணிக்க மலையை மலையான துதுக்கையில வாங்கி பந்தல்ல மத்தியில் அப்படியே ஒரு சொல்லிட்டு ஆகாயத்தை இருந்துச்சுன்னு. அப்ப என்னாச்சு, என்ன ஆகாயத்தில் இருந்த மாலை அந்தரத்தில் வருகுதையா, பார்வதா தேவி மாலை படை மன்னர்கள் மத்தியிலே பந்தலிலே சுற்றுதையா, சுற்றி சுற்றி வருவதையா, சுற்றி சுற்றி சுந்தரியாள் மலையது. மாலை சுற்றி வாழும்போது மன்னர்கள் அனைவருமே இந்த நல்ல மாலை அது எங்களுக்கு விழுந்திடாதோ, உங்களுக்கு விழுந்திடாதோ, அவர்களுத்தில் அல்லது இவர்களுத்தில்